பிரைஸ்தலா. உபவாசத்தை அசட்டை பண்ணாதே. உபவாசத்தை அசட்டை பண்ணுறவங்களுக்கு தான் இந்த 1 நிமிட நிகழ்ச்சி. உபவாசம்னா ஒரு சிலருக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. ஒரு நேர சாப்பாட்டை இழக்கிறதுக்கு, தியாகம் பண்ணுறதுக்கு அவங்க அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் ஆக்கியோன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 9வது வசனம், போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அதாவது நம்ம தேவ சமூகத்தில் உபவாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நம்ம உணவாக உட்கொள்கிறோம், வாசிக்கிறோம். உள்ளான மனுஷன் பலனடையுது. இருதயம் கிருபையினால் ஸ்திரப்படுது. இருதயத்தில் இருக்கிற வியாதிகள், வேதனைகள் எல்லாம் மாறுது, இளைப்பாறுதல் உண்டாகுது. அது மாத்திரமல்ல, போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. இது வேதத்தில் ஒரு சில ஆட்களை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். சாலமோன் ஆகாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த ஆகாரத்தினால் அவர் மாம்சீகத்தில் அவர் வீழ்ச்சி அடைந்தார் என்று பார்க்கிறோம். அவர் மாத்திரமல்ல, அந்த ஏசாவை பாருங்க, ஒரு நேரம் வயிறு பசி தாங்க முடியாமல் சேஷ்ட புத்திர பாகத்தையும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக அந்த கூழுக்காக விற்று போட்டான். அந்த ஏசாவை போல் நீங்கள் இருக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அடுத்து சோதோமின் அழிவுக்கு காரணம் ஆகார திரட்சி. பார்த்துக்கோங்க. ஆனபடினால தான் பிரசங்கி சொல்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அனுபவத்தில் அவர் பட்ட பாடுகளினால் அவர் சொல்கிறாரு. 10ஆம் அதிகாரத்தில் 16, 17 நீங்கள் வாசித்து பாருங்கள். ராஜாக்களை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கிறப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. எப்போ பார்த்தாலும் அதிகாலையிலே ஒரே சாப்பாட்டிலே இருந்தால் உனக்கு ஐயோன்னு சொல்கிறாரு. 17வது வசனம், ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. இதைத்தான் நம்ம உபவாசத்தில் செய்கிறோம். ஏன் கடினமாக இருக்குது உங்களுக்கு உபவாசம்? ஒரு நேரம் சாப்பாடு. அப்போ சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வாழ்கிறோமா? இல்லை, வாழ்வதற்காக சாப்பிடணும். நம்மளுடைய பலனுக்காக. ஞானியே சொல்லிட்டாரு, பலனுக்குள்ள ஏற்ற வேலையில், அதுவும் ஏற்ற வேலையில் நீ சாப்பிட்டா போதும், நீ பாக்கியவானா இருப்பாய் என்று சொல்லியிருக்காரு. ஆனபடினாலே இனிமேல் உபவாசம் உங்களுக்கு கடினமாக யாருக்கு இருக்கக்கூடாது அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, உபவாசம் என்பது தேவ சமூகத்தில் நம்ம தண்ணிக்கு பதில் அந்நிய பாஷையினால் நிரம்பி ஜீவ தண்ணீரினால் நம்ம நிரப்பப்படணும். ஆகாரம் என்னென்னா தேவனுடைய வார்த்தையை உபவாச நாளில் அதிகமாக வாசித்து உள்ளான மனுஷனுக்கு தீனி நம்ம போடணும். வேதத்தை பல மணி நேரங்கள் நம்ம சத்தமாக வாசிக்கணும், முழங்காலில் இருந்து வாசிக்கணும். இப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, போஜனத்தினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லதுங்கிறாரு. ஆனபடினாலே உபவாசத்தால் இந்த நாட்களில் நாம் நம்மை ஸ்திரப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம்.